உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பப்பாயா, கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பப்பாளி. இந்த பப்பாளியினுடைய காயை இளம் காயாக எடுத்து பிள்ளை பெற்ற தாய்மார்கள், 3 மாத குழந்தை உடைய தாய்மார்கள் பால் பற்றாத நிலையிலே இந்த பப்பாளி காயை புளி சேர்க்காமல் பருப்பு சேர்த்து தாளிதம் செய்து கூட்டாக செய்து சாப்பிட்டு வருகின்ற பொழுது தாய்ப்பால் சுரக்கும், குழந்தைக்கு போதிய அளவுக்கு பால் கிடைக்கும் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அது மட்டும் அல்லாமல் இந்த பிரசவித்ததினாலே உடலிலே குறிப்பாக கருப்பையிலே தேங்கியிருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த பப்பாளி காய் உணவாகி மருந்தாகி பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் ஒரு டம்ளர் சூடான பால் எடுத்து அதிலே ஒரு சிட்டிகை குங்குமப்பூ, சஃப்ரான் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற குங்குமப்பூ சேர்த்து, இனிப்புக்காக தேன் சேர்த்து ஒரு மண்டலம் பருகி வருகின்ற நிலையிலே உடலுக்கு பொலிவு தரக்கூடியதாக, அழகு தரக்கூடியதாக, மேனி மினுமினுக்க செய்யக்கூடியதாக, குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக, சளி இருமலை போக்கக்கூடியதாக இந்த குங்குமப்பூ கலந்த பால் நமக்கு பயன் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அழகும் பொலிவும் இதனால் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலமும் ஏற்படும் என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பெனின்கேசா இஸ்பிடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பம்ப்கின், ஒயிட் பம்ப்கின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பூசணிக்காய் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கூஷ்மாண்டம் என்று வடமொழியாலே குறிப்பிடப்பெறுவது இந்த வெண்பூசணி. சாம்பல் பூசணி என்று கூட இதற்கு பெயர் உண்டு. கல்யாண பூசணி என்று மங்களகரமான பெயரை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் விழா என்று வருகின்ற பொழுது கண்ணீர் கழித்தல் என்று சொல்லுவார்கள், அதாவது திருஷ்டி கழித்தல் என்று. அந்த திருஷ்டி கழிப்பதற்கு இந்த வெண்பூசணிக்காயை பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்துவதனாலே கண்ணீர் கழிந்து எல்லா காரியமும் நமக்கு சாதகமாக அமைகிறது, எல்லா தீங்கும் நம்மை விட்டு விலகி போகிறது என்பது நமக்கு ஒரு வழக்கம். அது மட்டுமல்லாமல் இது உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற தோஷங்களை போக்குவதாக அமைகிறது. சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்களை போக்குகின்ற ஒன்றாக, டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்குகின்ற ஒன்றாக பூசணி விளங்குகிறது. ஸ்டிப்டிக், எமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக, குருதி கசிவை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, பலம் தருகிறது. அதோடு கூட விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த வெண்பூசணி விளங்குகிறது. அன்றாடம் 10 கிராம் அளவுக்கு பூசணி காயை அதை தேனில் ஊற வைத்து அன்றாடம் ஒரு துண்டு சாப்பிட்டு வருவதனாலே ஆண்களுடைய விந்து குறைபாடு, குறிப்பாக விந்துவினுடைய எண்ணிக்கை, அதனுடைய பயணத்தன்மை இதிலே குறைபாடு இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இது உணவுமாகி மருந்துமாகிறது. இந்த வெண்பூசணி லேகியம், கூஷ்மாண்ட லேகியம் என்று
ஆயுர்வேதத்திலேயும் சரி சித்த மருத்துவத்திலேயும் சரி இது லேகியமாக செய்து ஆண்களுக்கு என்று தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பெண்கள் இதை பயன்படுத்துகின்ற பொழுது லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு அதிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. வயிற்று புண்களை ஆற்றுகிறது. உறுப்புகளிலே இருக்கின்ற அனலை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, இந்த பூசணி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கல்யாண பூசணின்னு சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, வெண்பூசணிக்காயோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வெள்ளை பூசணிக்காயோட சதை பகுதியை எடுத்து பல்வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். அதே போல் உடலில் உள்ள நச்சுக்களை கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் நம்ம இது வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம். இந்த மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள்: வெள்ளை பூசணிக்காய், லவங்கம், இந்துப்பு. நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் அப்படியே பச்சையாக எடுத்தோம்னா கோல்ட் ஆகும். பல்வலி இருக்கும் பொழுது எடுத்தோம்னா இன்னும் அதிகமாகும். அதனால் நம்ம பச்சை ஜூஸாக எடுக்காமல் இந்த ஜூஸ் எடுத்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த பூசணிக்காயோட கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரைப்பதற்காக நீர் விட்டால் போதும். பூசணிக்காயிலே நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி விட வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூசணிக்காயை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். 30 to 50 ml வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பூசணிக்காயை நம்ம வெள்ளைப்படுதலுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய பெண்கள் பூசணிக்காய் கட் பண்ணி அதை வேக வச்சு அதோட தயிர் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வெள்ளைப்படுதல் சரியாகும். இந்த பூசணிக்காய் சாரோட நம்ம இப்போது கொஞ்சம் நீர் சேர்த்துக்கலாம். சம அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கலாம். இதோட ஒரு 2 சிட்டிகை அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். லவங்கம் 2 லவங்கம் இடித்து இதோட போட்டுடலாம். லவங்கம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த ஜூஸை நம்ம இதை வடிகட்டிட்டு வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வரும் பொழுது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் உடலில் கபம் சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த மருந்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த ஜூஸை வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது, நமக்கு பல்வலி இருக்கும் பொழுது இந்த சாறை பயன்படுத்தி நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா பல்வலி சரியாகும். ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அங்கே இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயை வாரம் ஒரு முறையாவது உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது கல்லீரல் நோய்கள் அதிகமாகாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் அதிக அளவு மருந்து மாத்திரைகள் உட்கொள்பவர்கள் வாரம் ஒரு முறை வெள்ளை பூசணிக்காயை உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த மருந்து மாத்திரைகள்னால கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குடலில் ஏற்படக்கூடிய புண்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். உடல் எடை அதிகரிப்பதற்காகவும் நம்ம வெள்ளை பூசணிக்காவை மருந்தாக பயன்படுத்தலாம். வெள்ளை பூசணிக்காயோட இனிப்பு மற்றும் நெய் சேர்த்து நம்ம அதை ஒரு ஸ்வீட்டாவோ அல்லது லேகியமாவோ தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். வெள்ளை பூசணி சாறு, இந்துப்பு மற்றும் லவங்கம் சேர்ந்த இந்த மருந்தை வாரம் ஒரு முறை உள்மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடலில் தேங்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக செயல்படும். அதே போல் இந்த மருந்தை நம்ம பல்வலி இருக்கும் பொழுது வாய் கொப்பளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வந்தால் பல்வலி சீக்கிரமாக சரியாகும். அன்பான நேயர்களே, பூசணிக்காயினாலே பித்த ஜுரம், அஸ்தி ஜுரம், பேய்க்காய்ச்சல், மேகம் போகும், நீர் வறட்சியை போக்கும், நீர் தேக்கத்தை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்கும் என்று ஒரு பாடலிலே அகத்தியர் இந்த பூசணிக்காயை பற்றி சொல்லியிருக்கிறார். பித்த ஜுரம், பித்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இருவித ஈரல்கள் கெடுவதனாலே உடலிலே பித்த நீர் தங்கி, இந்த பைல் செக்ரீஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பித்தம் தங்கி உடல் உஷ்ணம் அதிகரித்து வாய் கசப்பு, உடல் மெலிவு போன்றவற்றை உண்டாக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பூசணி உணவாகி அந்த பித்த ஜுரத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அஸ்தி ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது, அஸ்தி என்று சொல்லுகின்ற நிலையிலே எலும்பை குறிப்பதாக விளங்குகிறது. அஸ்தி ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது டியூபர்குலோசிஸ்
என்று நாம் அதை ஆங்கிலத்திலே சொல்லலாம். என்புருக்கி என்று தமிழிலே அதை குறிப்பிடுவது வழக்கம். இப்படி என்புருக்கி நோய் உடையவர்களுக்கு இந்த பூசணிக்காய் சாறோ அல்லது பூசணிக்காயை சமைத்தோ உண்ணுகின்ற பொழுது அவர்களுடைய காய்ச்சல் தணிந்து போகிறது, எலும்புகளுக்கு பலம் ஏற்படுகிறது. அதோடு கூட மருந்தீடு என்று சொல்லுவார்கள். ஏதேனும் இடுமருந்து என்று வருகின்ற பொழுது எப்படி மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறதோ அதுபோல இந்த பூசணியும் மருந்தீடு என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. நீர் அருகல் என்று சொல்வார்கள். அஸ்மரி என்று வடமொழியிலே சொல்லுவது வழக்கம். அஸ்மரி என்றால் கற்கள் மணல் போல உடைந்து சிறுநீர் தாரையை கடக்கின்ற பொழுது எரிச்சல் வருவது, சில நேரங்களிலே எரிச்சலோடு கூடி குருதி கழிவது, இதை நீர் அருகல் அஸ்மரி என்று சொல்லுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிறுநீரை எளிதாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பூசணிக்காய் பெற்றிருக்கிறது. மேகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒழுக்கு என்று பொருளாகும். குறிப்பாக வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால் வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு. சில நேரங்களிலே இந்த ஒழுக்கு என்பது ஒரு கஞ்சி தண்ணீரை போல கெட்டியாக வெண்மையாக வெளியேறுவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மேக ஒழுக்கை கூட நிறுத்தக்கூடிய, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவாகி மருந்தாகி பூசணிக்காய் பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இங்கே பூசணிக்காயோடு லவங்கம், இந்துப்பு இவற்றை சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது, வயிற்றிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, சிறுநீர் தேங்கி இருப்பதை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, உடல் தேற்றியாக ஆல்டரேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது, டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாக இந்த பூசணி தீநீர் நமக்கு பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பூசணிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.